ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கோ அந்த குழந்தைக்கு 30% வரைக்கும் ஒபிசிட்டியும் ஹார்ட் ப்ராப்ளம் வரது இல்லையா. இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்ன, அது எப்படி பண்றதுன்றத நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மைண்ட்ஃபுல் ஈட்டிங்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கவனமா சாப்பிடுறது. அதுக்கு இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபர்ஸ்ட், சாப்பிடும் போது உங்க குழந்தையோட சென்சஸ்க்கு வேலை கொடுங்க. லைக் ஸ்மெல், டேஸ்ட், டெக்ஸ்சர்ஸ்லாம் ஃபீல் பண்ணி சாப்பிட சொல்லுங்க. இது மூலமா ஃபுட்டை வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம அதை ஃபீல் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, ஸ்லோவா சியூ பண்ணி சாப்பிட சொல்லுங்க. பிரெயின் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்றத ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். இது மூலமா தேவைக்கு சாப்பிடுவாங்க, ஓவர் ஈட்டிங்க அவாய்ட் பண்ணலாம். தேர்ட், ஹெல்த்தி ரொட்டீனை கத்து கொடுங்க. ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுறது, ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிடக்கூடாது, மீல் டைமை ஃபாலோ பண்ற மாதிரியான ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணுங்க. ஃபோர்த், ஸ்நாக்ஸ் சூஸ் பண்ண கத்து கொடுங்க. ப்ராசஸ் ஃபுட்டோட ப்ராப்ளத்தையும் ஹெல்த்தி ஃபுட்டோட அட்வான்டேஜஸையும் ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கிறது மூலமா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை அந்த குழந்தைய சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு மூலமா ஒரு குழந்தையோட மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ண முடியும். இதனோட இம்பார்ட்டன்ஸை மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் சர்க்கிளுக்கும்